முதலாவது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தேவை? நம்ம சர்ச்சில் போய் என்ன பண்றோம்? ஒரு ஆராதனை இருக்கும். ஆராதனையில நம்ம முழுசும் பங்கு கொள்ளுகிறோமோ இல்லையோ, ஆராதனை அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க. எப்படா உட்கார வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க உட்கார வைப்பாங்க. நம்ம உட்கார்ந்த உடனே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா மாறிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட், அந்த செஷன் இந்த செஷன் சொல்லி வார்த்தை நேரத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த ஊழியக்காரர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே கவனம் அந்த ஊழியக்காரர் மேல டக்குன்னு போக. ஏதோ ஒரு கதை சொல்றாரு. வீட்டுக்கு போகும்போது கூட, வீட்டுல போயிட்டு கூட உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தையோ, தேவ வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தையும் நம்ம பேச மாட்டோம். ஆனா அவங்க சொன்ன கதைகளை நம்ம ஞாபகத்துல வைத்து நம்ம பேச ஆரம்பிப்போம். இதுல ஆவிக்குரிய விதத்துல நமக்கு எப்படி வளர்ச்சி வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார். அவரை நாம சபைக்கு போன உடனே நம்ம சந்திக்கணும், பேசணும், அவரிடத்துல உறவு கொள்ளணும். அவர் நம்ம வாழ்க்கையில வருவார், நம்ம கிட்ட அவர் வந்து பேசுவார், நமக்கு உதவி செய்வார். இது எல்லாம் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிற சத்தியம்?